ப்ரீவியஸ் செக்ஷன்ல இன்ட்ராஸ்டேட் மெத்தட்ல பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது, அது என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன், என்ன டாக்ஸ் லெட்ஜர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம கம்ப்ளீட்டா பார்த்தோம். அதனுடைய கண்டினியூவா தான் அதே கம்பெனில நடக்க போற இன்டர்ஸ்டேட் மெத்தட் கால்குலேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத தான் இந்த செஷன்ல பார்க்க போறோம். அதாவது உங்க ஸ்டேட்டை விட்டு அதர் தென் ஸ்டேட்ல நீங்க வந்து பர்ச்சேஸ் ஆர் சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் இன்டர்ஸ்டேட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்க, நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இப்போ ஒரு சப்ளையர் இருக்காரு அப்படின்னா அந்த சப்ளையர் என்ன பண்றாரு, இன்னொருத்தருக்கு சேல் பண்றாரு. அவர் சேல் பண்ற பர்சன் வந்து சேம் ஸ்டேட்டே தான். அப்ப என்ன பண்ணிருப்பாருன்னா, அந்த ப்ராடக்ட்டுக்கான டாக்ஸ் பே பண்ணும்போது ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் பே பண்ணி முடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த சப்ளையர் பி வாங்கிட்டு போன பொருளை ஒரு கஸ்டமருக்கு அவர் என்ன பண்றாருன்னா சேல் பண்றாரு. அந்த கஸ்டமர் வந்து அதர் ஸ்டேட்டா இருக்கும் போது சப்ளையர் பி வந்து அந்த கஸ்டமர் கிட்ட எப்படி டாக்ஸ் வாங்குவாங்கன்னா ஹோல் அமௌண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே பே பண்ற மாதிரி ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸ் லெஜர்ஸ்க்கு உண்டான அமௌண்ட்டை மட்டுமே வாங்குவாங்க. இப்போ நீங்க வந்து வேற வேற ஸ்டேட்ல பண்ணும்போது நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும்னு அவசியம் இல்ல. மொத்த டாக்ஸ் அமௌண்ட்டையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் நம்ம பே பண்ண போறோம். அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேட்டகரியில அந்த டாக்ஸ் அமௌண்ட்டை பிரிப்பாங்க. எஜுகேஷன் செஸ் இருக்கு, வேட் இருக்கு, எக்ஸிக்யூட் சார்ஜஸ் இருக்கு, பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்ஸுரி டாக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கேட்டகரியா பிரிக்கும் போது அதுல வர ஒரு அமௌண்ட்டை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கொடுத்துருவாங்க. இதுல மேக்சிமம் நம்ம அதர் ஸ்டேட்ல பே பண்றோம்னா ஐஜிஎஸ்டி மட்டும், இன்டகிரேட்டட் டாக்ஸ் மட்டுமே பே பண்ணா போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம நேத்து போட்ட அந்த கம்பெனில நடந்த இன்னொரு இன்டர் ஸ்டேட் மெத்தட்ல இருந்த இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் சப்ளைஸை எப்படி ரெக்கார்ட் பண்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இதுல இன்வர்ட் அப்படிங்கிறது நீங்க பண்ற பர்ச்சேஸ், அவுட்வர்ட் அப்படிங்கிறது சேல்ஸ். சோ அததான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர் ஸ்டேட் ஆர் இன்ட்ரா ஸ்டேட் இன்வர்ட் சப்ளை ஆர் அவுட்வர்ட் சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த கம்பெனில அவங்க என்ன டேட்ல அந்த டிரான்சாக்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. 4th July அன்னைக்கு purchase the following goods from கிருஷ்ணா ட்ரேடர்ஸ் கர்நாடகா வித் ரெஃபரன்ஸ் நம்பர் பிளஸ் டாக்ஸ் என்னங்கிறது சொல்லியாச்சு. இப்ப இதுல நம்ம என்ன மாதிரியான டாக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கறத பில்ல வச்சே நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஈவன் அதர் ஸ்டேட்டா இருந்துச்சுன்னா நம்மளே ஐஜிஎஸ்டி தான் பே பண்ணணும் அப்படிங்கறத நம்மளா ஒரு டிரான்சாக்ஷன் மேக் பண்ணும் போதே அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இப்போ நீங்க அதர் ஸ்டேட்ல பண்ணும்போது சிஜிஎஸ்டியோ எஸ்ஜிஎஸ்டியோ அந்த லெஜர்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அங்க டாக்ஸ் கால்குலேட் ஆகாது. நார்மலா டாக்ஸ் வந்து பார்ட்டியோட ஸ்டேட்டை வச்சு உங்களுக்கு கால்குலேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம எப்பயும் போல என்ன பண்ணணும், பார்ட்டி லெஜர் கிரியேட் பண்ணிட்டு நம்மளோட பர்ச்சேஸ் தான். இப்ப இந்த ரெண்டு மெத்தடும் தனித்தனியா யூஸ் பண்றதுனால போடுற டிரான்சாக்ஷன்ஸ்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ல எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. நீங்க எப்படி இன்ட்ராஸ்டேட் பர்ச்சேஸ் போட்டீங்களோ அதே போலதான் இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸும் நம்ம போட போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து டேலி ஓபன் பண்ணிக்கிறேன், வவுச்சர்ஸ் போயிடுங்க, இதுல பர்ச்சேஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம டிரான்சாக்ஷன் என்னன்னு பாருங்க. இன்டர்ஸ்டேட் இன்வர்ட் சப்ளைல ஃபர்ஸ்ட் நம்ம போட போறது பர்ச்சேஸ். 4th July அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, பார்ட்டி டீடைல்ஸ் இருக்கு, பில் நம்பரை கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், டேட் கொடுத்துட்டு பில் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறமா பார்ட்டி லெஜரை கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் F2 கொடுத்துட்டு டேட் கொடுத்துக்கோங்க, 4/7 என்டர் பண்ணுங்க. இன்வாய்ஸ் நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா KTK K181905603. நம்பர் கொடுத்துருங்க. டேட் வந்து சேம் டேட்ல தான். நெக்ஸ்ட் பார்ட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணா ட்ரேடர்ஸ். ஸோ அவங்க நம்ம கிட்ட இல்ல, அதனால என்ன பண்ணுவோம், புதுசா கிரியேட் பண்ணிப்போம். கிருஷ்ணா ட்ரேடர்ஸ் அண்டர் வந்து சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ். நமக்கு வந்து அவங்க ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அவங்களோட ஸ்டேட் நேம் கொடுத்துருக்காங்க, பிளஸ் அவங்களோட அட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த அட்ரஸும் கொடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன்னா பெங்களூர் அப்படிங்கறத நான் கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. ஸ்டேட்ல வந்து கர்நாடகாங்கிறத கம்பல்சரி நீங்க இங்க சூஸ் பண்ணணும். இங்க சூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸ் வந்து கால்குலேட் ஆகாது. கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. பேங்க் டீடைல்ஸ் எதுவும் ப்ரொவைட் பண்ண போறது இல்ல. அவங்களோட பேன் கார்டும் ஜிஎஸ்டி நம்பரும் தான் நம்ம கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா அவங்களோட பேன் கார்டு கொடுத்துறேன். அவங்க ரெகுலர் ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் தான், ஸோ ரெகுலருங்கிறத கொடுத்துக்கோங்க. ஜிஎஸ்டி நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க 29, உங்க பேன் கார்டு நம்பர் பிளஸ் 2Z3 கொடுத்துட்டு அடிஷனல் ஜிஎஸ்டி டீடைல்ஸ்க்கு எஸ் கொடுத்துக்கோங்க. பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து எனக்கு கர்நாடகா தான், டிரான்ஸ்போர்ட்டருக்கு எஸ் கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணி. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டேட்ல வந்து கர்நாடகா அப்படிங்கிறது ஷோ பண்ணி காட்டணும். கொடுத்துட்டு இந்த லெஜரை சேவ் பண்ணிக்கோங்க. காமன் லெஜர்ல நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்க அந்த பர்ச்சேஸை நீங்க யூஸ் பண்றதா இருந்தா பண்ணலாம். இதுல நான் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் காட்ட போறேன். இப்ப நார்மலா நம்ம பர்ச்சேஸ் அப்படிங்கிறது வந்து என் ஸ்டேட்டுக்குள்ள பண்ண லெஜர் அப்படிங்கறத மெயின்டைன் பண்ணிக்கிறேன். நான் அதர் ஸ்டேட்ல பண்ற பர்ச்சேஸ் எல்லாத்தையும் நான் தனி லெஜர்ல மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்ல நான் எல்லாத்தையும் ஒன்னாவே மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க நார்மல் இந்த பர்ச்சேஸ் லெஜரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண
பர்ச்சேஸ் லெட்ஜரையே யூஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இன்ட்ரஸ்டேட் இன்ட்ராஸ்டேட்டை நான் தனியா பிரிக்கணும் அப்படின்னா நீங்க அடுத்த காமன் லெட்ஜரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் ரெண்டையும் பிரிச்சு காட்டணும். எனக்கு இன்ட்ரஸ்டேட்டும் இன்ட்ராஸ்டேட்டும் தனித்தனியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னொரு காமன் லெட்ஜர் யூஸ் பண்றேன். இன்ட்ரஸ்டேட் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் புது லெட்ஜர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து கம்பல்சரிலாம் கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க காமன் பர்ச்சேஸ் லெட்ஜர்லயே வச்சு மெயின்டைன் பண்ணலாம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படிங்கறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை என்டர் பண்ணுங்க. கூட்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இந்த லெட்ஜரை சேவ் பண்ணிடுங்க. ஸோ ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எவ்வளோ குவான்டிட்டி நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 குவான்டிட்டிஸ். ரேட் வந்து 10,000 தான். கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதில் வந்து பாருங்க எனக்கு அடிஷ்னல் சார்ஜஸ்லாம் எதுவும் கிடையாது. டேக்ஸ் மட்டும்தான். நீங்கள் அதர் ஸ்டேட்டில் பண்ணும்போது நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது ஐஜிஎஸ்டி மட்டும்தான். ஸோ ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்கன்னா நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கும் போது இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கால்குலேட் ஆகும். சப்போஸ் இங்க அமௌண்ட் வரல அப்படின்னா நீங்க பார்ட்டி கிரியேட் பண்ணும் போதோ இல்ல ஸ்டேட்லயோ ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்க. அந்த தப்பு ஏதாவது பண்ணிருந்தோம்னா மட்டும்தான் இங்க அமௌண்ட் கால்குலேட் ஆகாது. கொடுத்துட்டு இந்த டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ பில் நம்பர் எனக்கு சேம் பில் நம்பரே வரணும். அதுக்காக நான் அதையே கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நார்மலாக எனக்கு வந்து இன்டர்ஸ்டேட்டில் நான் பண்ண இன்வெர்ட் சப்ளையை ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ண அதே பிரிண்ட் ஃபார்மெட் தான். இப்போ எனக்கு வந்து டேக்ஸை மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனை ஓப்பன் பண்ணிட்டு ஆல்ட் ஏ கொடுத்தீங்கன்னா டேக்ஸ் அனாலிசிஸ் உங்களுக்கு வியூ ஆகும். இதே நீங்கள் பிரிண்ட்டுக்கு போறீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பி கொடுத்து நீங்கள் பிரிண்ட் ஆப்ஷன் போயிடலாம். ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம போட்ட டீடைல்ஸோட அந்த பில் நமக்கு ஜென்ரேட் ஆகி டிஸ்பிளே ஆகும். இப்போ எனக்கு இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா பில்ல வேண்டாம் நான் ரிப்போர்ட்ல செக் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட் ஜி கொடுங்க. இப்ப நம்ம பண்ணது பர்ச்சேஸுங்களா. ஸோ பர்ச்சேஸ் நம்ம வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 2A ரீகன்சிலேஷன்ல பார்க்கணும். ஸோ ஜிஎஸ்டிஆர் 2A ரீகன்சிலேஷன் போனீங்க அப்படின்னா பீரியட் சூஸ் பண்ண சொல்லும். ஸோ பீரியட் ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 1st ஏப்ரல்ல இருந்து 31st 3 வரலுமே எனக்கு ஷோ ஆகணும். ஸோ நார்மலா நம்ம போட்ட 2 பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் போட்டோம். எந்த எரருமே எனக்கு இல்லாததுனால அன்சர்டைன் டிரான்சாக்ஷன்ஸ்ல எனக்கு எதுவும் வியூ ஆகல. இப்போ இதுல வந்து பாருங்க B2B இன்வாய்ஸ்ல கவுண்டிங் இருக்கு. ஏன்னா இப்ப நான் லாஸ்டா போட்ட பர்ச்சேஸ்லயும் பார்ட்டிக்கு எனக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு வந்து பாருங்க இந்த கேட்டகரியில ரிப்போர்ட் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்கன்னா இப்ப நம்ம போட்ட கிருஷ்ணா ட்ரேடர்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும். என்டர் பண்ணீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் டீடைல்ஸோட டாக்ஸ் அமௌண்ட் எவ்வளோ டாக்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிற டீடைல்ஸோட உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நான் எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்துடுறேன். ஸோ இதே போல உங்களோட இன்டர்ஸ்டேட் மெத்தட்ல போடுற எல்லா பர்ச்சேஸையுமே இந்த ஆப்ஷன் மாதிரியே யூஸ் பண்ணி நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதே போல எனக்கு ஏதாவது ஒரு சேல்ஸ் என்ட்ரி இருக்கு, அந்த சேல்ஸ் என்ட்ரியும் எனக்கு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா அதையும் நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பண்ணியிருக்க சேல்ஸ் டிரான்சாக்ஷன் பாருங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th ஜூலை அன்னைக்கு sold the following goods to மூர்த்தி ட்ரேடர்ஸ் மகாராஷ்டிரா வித் ரெஃபரன்ஸ் நம்பர் அண்ட் டாக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக அவங்க கிட்ட நம்ம பேக்கேஜிங் சார்ஜஸ் வாங்கியிருக்கோம் ப்ளஸ் 2% அவங்களுக்கு நம்ம டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஓவராலாக கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்ம நார்மலாக எப்பயும் இன்ட்ராஸ்டேட்ல எப்படி சேல்ஸ் போட்டோமோ அதே போல தான் இன்டர்ஸ்டேட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, சேல்ஸ் வவுச்சர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் கீ F8. டேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4th ஜூலை அன்னைக்கே தான். ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா MUR 123458769 கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. பார்ட்டி யாரு அப்படின்னா மூர்த்தி ட்ரேடர்ஸ். ஸோ அவங்க நம்ம கிட்ட இல்லை, அதனால புதுசா கிரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ட் C கொடுத்துட்டு மூர்த்தி ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இவங்க வந்து நமக்கு சன்ட்ரி டெப்டார்ஸ், ஏன்னா சேல்ஸ்ல நம்ம கிட்ட இருந்து ப்ராடக்ட் வாங்கிட்டு போறாங்க, அதனால சன்ட்ரி டெப்டார் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. இவங்களோட அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். எனக்கு அவங்களோட ஸ்டேட் மட்டும் தான் தெரியும், அதனால நான் என்ன பண்றேன், மகாராஷ்டிரா அப்படிங்கிற ஸ்டேட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டேட் மஸ்ட் இதை கொடுத்துக்கோங்க. பின்கோடு இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க பில்லா உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்களோட அட்ரஸ், பின்கோடு இது எல்லாத்தையுமே நீங்க ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் என்டர் பண்ணிடுறேன். அவங்களோட பேன் கார்டு நம்பரும் ஜிஎஸ்டி நம்பரும் நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த கஸ்டமர் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மூர்த்தி ட்ரேடர்ஸ் வந்து ஒரு நார்மல் கஸ்டமர், அவர்கிட்ட ஒரு பிசினஸ் ஓரியன்டா இல்லை அப்படின்னா அவங்கள வந்து என்ன சொல்லுவோம்னா கன்சியூமர் அப்படிங்கிறதுல நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ கன்சியூமரா நீங்க ஒரு டிரான்சாக்ஷன் போடுறீங்க அப்படின்னா B2C இன்வாய்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள அவங்க வருவாங்க. ஸோ இப்போ எனக்கு அவங்களுக்கு நான் பேன் கார்டு நம்பர் கொடுக்கல. இதுல நீங்க உங்க கஸ்டமருக்கு இன்வாய்ஸ் நம்பர் இல்ல அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா
அன்ரிஜிஸ்டர்ட் கன்சியூமர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல தான் அவங்கள நீங்க யூஸ் பண்ணணும். ரெகுலர் யூஸ் பண்ணக்கூடாது. ரெகுலர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஜிஎஸ்டி ஹோல்டரா எடுத்துக்கிட்டு நீங்க ஜிஎஸ்டி நம்பர் போட்டாதான் ரிப்போர்ட்டே ஜென்ரேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் கிரியேட் ஆகும். ஸோ அன்ரிஜிஸ்டர்ட் கன்சியூமர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அவங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் கிடையாது. என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த எரருமே உங்களுக்கு காட்டாது. ஸோ இப்போ இதுல அவங்க கிட்ட அடிஷனல் டீடைல்ஸ்க்கு எஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மகாராஷ்டிரா தான் சப்ளை. இதுல டிரான்ஸ்போர்ட்டருக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. டிரான்ஸ்போர்ட்டர் ஐடி உங்களுக்கு கேட்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்டர் பண்ணுங்க. நாட் ஸ்பெசிஃபைடுங்கிற எரர் வரும். அது ஒன்றும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ என்டர் மட்டும் கொடுத்துருங்க. அக்செப்ட் கொடுத்துருங்க. பிளஸ் இந்த டிஸ்பேச் டீடைல்ஸ்லாம் நம்ம கொடுக்கறதா இருந்தா கொடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டு இந்த லெட்ஜரை மட்டும் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டேட் எனக்கு வந்துருச்சு. கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. இதுலயுமே நம்ம பர்ச்சேஸ்க்கு பண்ண மாதிரி என்ன பண்ண போறோம்னா இன்டர்ஸ்டேட் சேல்ஸுக்கு ஒரு தனி லெட்ஜர் நான் யூஸ் பண்றேன். இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் அப்படிங்கறத நான் கொடுத்துறேன். அண்டர் வந்து எனக்கு சேல்ஸ் அக்கௌண்ட் தான். ஸோ ஜிஎஸ்டி அப்ளிகபிள் கொடுத்துருங்க. குட்ஸ் மட்டும் சூஸ் பண்ணிட்டு இந்த லெட்ஜரை சேவ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ப்ராடக்ட்னு பாருங்க. கம்ப்யூட்டர் 11,000க்கு. ஸோ என்ன பண்ணுங்க, ப்ராடக்ட் சூஸ் பண்ணுங்க. கம்ப்யூட்டர் குவான்டிட்டி 20, ரேட் வந்து 11,000 தான். கொடுத்துட்டு நீங்க என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு ஸோ நம்ம அவங்களுக்கு கொடுத்த பேக்கேஜிங் சார்ஜஸை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதனால என்ன பண்றேன், பேக்கேஜிங் சார்ஜஸ் நான் கொடுத்துட்றேன். அமௌண்ட்டா தான் கொடுத்துருக்காங்க. அந்த 4,000 அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. அதே போல அவங்களுக்கு என்ன பண்றோம், டிஸ்கவுண்ட் அலோவ் பண்றோம், நம்ம அலோவ் பண்றோம். அப்ப எனக்கு அந்த ஓவரால் அமௌண்ட்ல இருந்து மைனஸ் ஆகணும். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா -2 அப்படிங்கிறத கொடுத்தேன்னா அமௌண்ட் எனக்கு மைனஸ் ஆயிடும். பிளஸ் அவங்களுக்கான டாக்ஸ். ஸோ நான் என்ன பண்றேன், ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஐஜிஎஸ்டிங்கிற லெட்ஜர் இல்லை அப்படின்னா அதை நீங்க கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் ப்ரீவியஸ் செக்ஷன்லயே சொல்லியிருக்கேன். ஸோ அதை ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆல்ட் சி கொடுத்துட்டு எப்பயும் போல லெட்ஜர் நேம் அண்டர் வந்து டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸ் வச்சு ஐஜிஎஸ்டிங்கிற ஜிஎஸ்டி டைப்பை சூஸ் பண்ணி நீங்க என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஐஜிஎஸ்டிங்கிறத கொடுத்துட்டேன்னா எனக்கு அந்த பர்டிகுலர் டோட்டல் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ டாக்ஸ் கால்குலேட் ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு கால்குலேட் ஆயிடும். ஸோ அப்போ டோட்டல் அமௌண்ட்ல இருந்து எனக்கு டிஸ்கவுண்ட் எல்லாம் போக பேலன்ஸ் அவங்க எவ்வளோ தரணும் அப்படிங்கிற என்ட்ரியும் நமக்கு கிரியேட் ஆயிருக்கும். கொடுத்துட்டு இந்த டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிக்கோங்க. நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துருங்க. பில் நம்பர் நீங்க சேஞ்ச் பண்றதா இருந்தா சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொடுத்து நான் என்னோட டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிடுறேன். ரிப்போர்ட் செக் பண்றதுக்கு ஆல்ட் ஜி கொடுங்க. இதுல சேல்ஸ் ரிப்போர்ட் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா ஜிஎஸ்டியை 1 ரிப்போர்ட்டை தான் நம்ம சூஸ் பண்ணணும். அதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டு உங்களோட பீரியடை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணது எல்லாமே ஜூலைங்களா, ஸோ அதனால 1st ஜூலைலேருந்து 31st ஜூலை வரலும் இருக்க எல்லா டிரான்சாக்ஷனும் பார்க்கணும். இப்போ இதுல வந்து பாருங்க, எனக்கு இப்போ வரலும் நம்ம அதாவது ப்ரீவியஸா பார்த்த வரலும் B2B இன்வாய்ஸ் தான் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ போட்டிருக்க இந்த டிரான்சாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா B2C லார்ஜ் இன்வாய்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வருது. அதாவது B2Cனா என்னன்னா பிசினஸ் டு கன்சியூமர். இப்போ நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, உங்ககிட்ட வாங்குற எல்லா கஸ்டமருமே பிசினஸ் பண்ற ஜிஎஸ்டி பர்சனா இருப்பாங்க அப்படிங்கறது சொல்ல முடியாது. ஒரு சிலர் சின்ன கடை வச்சிருக்காங்க, அவங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இல்ல அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ப்ராடக்ட் கொடுக்க மாட்டீங்கன்னு கிடையாது. அப்ப என்கிட்ட வாங்குற கஸ்டமர் ஒரு சிலர் வந்து ஜிஎஸ்டி ஹோல்டரா இருப்பாங்க, ஒரு சிலர் ஜிஎஸ்டி நம்பர் இல்லாத பர்சனாவும் இருக்கலாம். அப்போ நம்ம எப்படி அந்த டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்றது அப்படின்னா, இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான் அந்த பர்சனை நம்ம கிரியேட் பண்ணும் போது என்ன பண்ணிருப்போம்னு பாத்தீங்கன்னா அன்ரெஜிஸ்டர்ட் கன்சியூமர் அப்படிங்கறத கொடுத்திருப்போம். ஜிஎஸ்டி இல்லாதவங்களுக்கு நம்ம டிரான்சாக்ஷன் பண்றோம் அப்படிங்கும் போது நீங்க அவங்களை என்ன பண்ணணும், ஜிஎஸ்டி டைப்ல அன்ரெஜிஸ்டர்ட் கன்சியூமர் அப்படிங்கிற பர்சனா வச்சுதான் நீங்க ரெக்கார்ட் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி எல்லா டிரான்சாக்ஷனுமே உங்களுக்கு B2C இன்வாய்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளதான் வரும். இந்த கேட்டகரியை ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. ஒன்னு ஸ்மால், இன்னொன்னு லார்ஜ். ஸ்மால் அப்படிங்கிறது இன்ட்ரா ஸ்டேட் மெத்தட்ல நீங்க பண்ற டிரான்சாக்ஷன்ல ஒரு கன்சியூமருக்கு நீங்க சேல்ஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது அவங்க B2C ஸ்மால் இன்வாய்ஸ்க்குள்ள வருவாங்க. இதே அந்த பர்சன் அதர் ஸ்டேட் பர்சனா இருக்காங்க அப்படின்னா B2C லார்ஜ் இன்வாய்ஸ்ங்கிற கேட்டகரிக்குள்ள வருவாங்க. இப்ப நான் பண்ண பர்சன் வந்து பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட், சோ அவங்க கன்சியூமர். அதனால எனக்கு என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா B2C லார்ஜ் இன்வாய்ஸ்ங்கிற கேட்டகரிக்குள்ள அவங்க அமௌண்ட் டிஸ்பிளே ஆகுது. சப்போஸ் இந்த டிரான்சாக்ஷன்ல நம்ம ஏதாவது தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னா எனக்கு அன்சர்டைன் டிரான்சாக்ஷன்ல வியூ ஆயிருக்கும். அந்த எரர் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேட்டகரியில உங்களுக்கு ரிப்போர்ட்டா ஜென்ரேட் ஆயிருக்கும். இதை நீங்க என்டர் பண்ணி பாத்தீங்கன்னா பார்ட்டி யாரு, அவங்களுக்கு நம்ம என்ன ஓவரால் அமௌண்ட், என்ன டாக்ஸ் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டும். இப்ப இதே நீங்க சேம் ஸ்டேட்ல ஒரு டிரான்சாக்ஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் உங்களுக்கு எங்க டிஸ்பிளே ஆகும்னு பாத்தீங்கன்னா B2C ஸ்மால் இன்வாய்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வந்திருக்கும்.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டிரான்சாக்ஷன் போடுறேன் அப்படின்னா நான் என்ன பண்றேன், எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்துட்டேன். இப்போ சேல்ஸ் தான் நான் பண்ண போறேன். ஸோ சேல்ஸ்ல டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5th ஜூலை அப்படிங்கறத நான் கொடுத்துறேன். ஸோ இதுல உங்களுக்கான இன்வாய்ஸ் நம்பர் ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன பண்றேன்னா SL 1234567 அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். டேட் வந்து பாத்தீங்கன்னா 5th ஜூலை தான். பார்ட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பார்ட்டியை நான் கிரியேட் பண்ண போறேன். Alt C கொடுத்துட்டு எம்டி ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இவங்க வந்து எனக்கு சன்ட்ரி டெப்டாஸ் தான். கொடுத்துட்டு நீங்க என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு அவங்களோட ஸ்டேட் வந்து நான் தமிழ்நாடே சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தமிழ்நாடுங்கிறத கொடுத்துட்டு அவங்களுக்கான பேன் டீடைல்ஸ் கொடுக்கல. ரிஜிஸ்ட்ரேஷன் டைப்ல அன்ரிஜிஸ்டர்ட் கன்சியூமர் அப்படிங்கறத சூஸ் பண்ணிட்டு ஜிஎஸ்டி அடிஷனல் டீடைல்ஸ்க்கு மட்டும் எஸ் கொடுத்து நான் என்ன பண்றேன்னா என்டர் பண்ணிக்கிறேன். இந்த லெஜரை சேவ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மல் என்னோட சேல்ஸ் லெஜரை நான் சூஸ் பண்றேன். ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர். அவங்களுக்கு நான் ஒன்னே ஒன்று மட்டும் சேல் பண்றேன். ஸோ 1 மட்டும் கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு அவங்களுக்கான டாக்ஸை மட்டும் நான் கால்குலேட் பண்றேன். ஸோ டாக்ஸ் வந்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. ஸோ எனக்கு டாக்ஸ் கால்குலேட் ஆயிடுச்சு. கொடுத்துட்டு இந்த டிரான்சாக்ஷனை நான் சேவ் பண்ணிக்கிறேன். நார்மலா எனக்கு என்னோட டிரான்சாக்ஷன் சேவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க ரிப்போர்ட் செக் பண்ணி பாருங்க. ஜிஎஸ்டிய 1ல செக் பண்ணுங்க. கொடுத்துட்டு நீங்க என்டர் பண்ணுங்க. பீரியட் கொடுத்துக்கோங்க. பீரியட் வந்து ஜூலை மந்தோடது மட்டும் பார்க்கணும். அதனால ஜூலை மந்த்தை மட்டும் கொடுக்குறேன். இப்போ இதுல வந்து பாருங்க B2C ஸ்மால் இன்வாய்ஸ்ல நான் போட்ட டிரான்சாக்ஷன் இருக்கு. பட் இதுக்குமே வந்து லிமிடேஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ B2Cல 2,50,000க்கு மேல போனீங்க அப்படின்னா ஒரு மாதிரியான கால்குலேஷன் இருக்கும். 2,50,000க்கு உள்ள பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாதிரியான கால்குலேஷன்ஸ் இருக்கும். இந்த வேரியேஷன்ஸ் எல்லாமே நீங்க பண்ற ஓவரால் அமௌண்ட்டை பொறுத்து மாறும். ஸோ அப்போ சேம் ஸ்டேட்டுக்குள்ள நான் பண்ணும்போது B2C ஸ்மால் அப்படிங்கிற இன்வாய்ஸ்க்குள்ள என்னோட சேல்ஸ் ரெக்கார்ட் ஆகும். இதே வந்து அந்த கன்சியூமர் வந்து அதர் ஸ்டேட்டா இருக்காங்க அப்படின்னா B2C லார்ஜ் இன்வாய்ஸ்ங்கிற கேட்டகரிக்குள்ள உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதே போல உங்களோட இன்டர்ஸ்டேட் அண்ட் இன்ட்ராஸ்டேட் மெத்தட்ல நீங்க பண்ண இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் சப்ளைஸை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரீவியஸா பார்த்த செக்ஷனும் சரி இந்த செக்ஷனும் சரி நீங்க நார்மலா பண்ற ஒரு பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் டிரான்சாக்ஷனை எப்படி நம்ம வவுச்சர்ஸ்ல போடுறது, அதுக்கான டாக்ஸ் என்ன, அது ரிப்போர்ட்ல எங்க ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு மேல நம்மளோட ரிப்போர்ட் பேஸ் பண்ணி ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் நம்ம போட போறோம். அந்த டிரான்சாக்ஷன்ல ரிப்போர்ட்ல அது எந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கறதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம்.